மாற்றம் ஒன்றுதான் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லி நம்ம தூங்கி எந்திரிச்சோம் பரபரப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அதை கவனிக்கிறதுக்கு நமக்கும் பெருசா நேரம் கிடையாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற ஒரு பரபரப்பான 10 விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஸோ மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு சொன்ன மாதிரி என்னவோ தெரியல, நீங்க எங்க கம்பெனில டிஷர்ட்லாம் குத்தி இதை போட்டு ஆங்கர் கட்லாம் பண்றா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கூட கொஞ்சம் புதுசா தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற டாப் 10 பரபரப்பான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் நம்ம யோசிப்போம், இந்த வாத்தியார் இன்னைக்கு ஸ்கூல் வரலாம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிப்போம். இல்ல ஸ்கூலுக்கு இன்னைக்கு பாம்பு வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அது போக ஊர்ல எவனுக்கோ சாவுறது, இவனுக்கு ஒரு சாவு வரக்கூடாது அப்பெல்லாம் கூட யோசிச்சோம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில இருந்து இப்ப நடக்கிறது அப்படியே நேர்மாறா இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்துல பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவர் ஸ்கூலை விட்டு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அப்படி பணிமாற்றம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போறப்ப எல்லா மாணவர்களும் சேர்ந்து அவரை கட்டி பிடிச்சி அழுது, அவரும் பாத்தீங்க அப்படின்னா அழுது, அவர் மேல அவ்வளவு அன்பு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கணும் அப்படின்னா சாட்டை படத்தோட கிளைமேக்ஸ்ல சமுத்திரகனி சார் கிளம்பும்போது என்ன ஒரு இம்பாக்ட் இருந்ததோ அதை விட ஒரு 2 மடங்கு சேர்ந்தே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம கல்வித்துறையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரோட பணிமாற்றத்தை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சோஷியல் நெட்வொர்க்கிங்ல ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. நம்மளோட ஊடகம் மட்டும் இல்லாம வெளிநாட்டு ஊடகத்திலையும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஆசிரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் வந்த வண்ணமா தான் இருக்கு. முக்கியமா சொன்னோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் முக்கியமான பிரபலங்களாகிய நடிகர் விவேக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஆசிரியருக்கு கண்டிப்பா ஜனாதிபதி விருதே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹிந்தி நடிகரான ரித்திக் ரோஷன் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு. ஏஆர் ரகுமான் சார், ஜி பிரகாஷ் சார் சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஆசிரியர்லாம் நம்ம ஊர்ல இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. முன்னாலாம் நம்ம வன்முறையை கையில் எடுத்தாதான் அதுக்கு தண்டனை, வழக்கு பதிவு அப்படின்லாம் இருந்தது. இப்போதான் வன்முறைக்கு எதிராக இல்ல நடக்கிற ஒரு தப்புக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே ஆக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்டா நேத்து பாரதி ராஜா சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு அவர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னா தேச துரோகம், தேசத்தை எதிர்த்து நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களே ஒரு வழக்கை ஃப்ரேம் பண்ணிட்டு இதுல வழக்கு பதிவு பண்ணிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம பாராட்டுறோம், ஒரு கெட்ட விஷயம் நடக்காது, மக்களுக்கு எதிராக நடக்கும்போது குரல் கொடுக்கிறது, நம்மளோட அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கு. இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு தான் சொல்றாங்க. பட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஆயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா நாடு எங்க தான் போகுதுன்னே தெரியல. நடிகை லட்சுமி மேனன் இவங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கும்கி படம் மூலியமா நம்ம தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய உச்ச நடிகரோட பல படங்கள் பண்ணாங்க. முக்கியமா சொன்னவனா அஜித் அவர்களோட சேர்ந்து வேதாளம்ல ஒரு தங்கச்சி ரோல் பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி ரெக்க அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு சமீப காலமா படம் எதுவுமே இல்லை. லேட்டஸ்டா நம்ம பிரபுதேவா மாஸ்டரோட ஜங் மங் யங் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படப்பிடிப்புல இருக்கும்போது ஒரு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கல்யாணம் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கல்யாணம் பண்ணாம கூட நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் ஆளுங்களை பத்தி அவங்களுக்கு தெரியுமே, ஒரே வேர்டுக்கு பல அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்கிறது வேற ஏதோ மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க அதை வேற ஏதோ மீனிங்ல அதை எடுத்து டபுள் மீனிங்ல போட்டு விட்டானுங்க. இப்ப அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கோலிவுட் வட்டாரத்துல ரொம்ப பரவலாவே பேசப்பட்டு இருக்கு. பெண்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா முன்னாலாம் பொண்ணுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் இல்ல நம்ம ஏதாவது சின்னதா அவங்களை டீஸ் பண்ணா கூட வெளியே சொல்ல ரொம்ப பயப்படுவாங்க. பட் இப்ப நல்லா போல்டாவே கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம தமிழ் சினிமாவே எடுத்துக்கோமே, சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்ரீரெட்டி லீக்ஸ்னு சொல்லிட்டு ஆந்திரா உலகமே பரபரப்பு ஏற்படுத்திச்சு. இது போக மலையாளம் மட்டும் தான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்குன்னு நினைச்சா அங்கேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சான். ஹனி ரோஸ் அப்படிங்கிற ஒரு நடிகை உங்க எல்லாருக்குமே தெரியும், சிங்கம் புலியில ஜீவாவோட சேர்ந்து கொஞ்சம் கிளாமரா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஏன்னா இந்த கேஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, படிக்கறைக்கு கூப்பிடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இது மாறணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்ன தெரியுது அப்படின்னா வீட்டுக்கு வீடு அடுப்பாங்கிற கருப்பா தான் இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கூடிய சீக்கிரத்தில் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு நடக்கிற அநீதியை எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே தைரியமா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஜூன் 22 விஜய் சாரோட பர்த்டே நல்லா கொலாகலாமே செலிப்ரேட் பண்ணா. சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பார்த்து செம்ம ஹாப்பியா இருந்தா. பட் விஜய் சார் மட்டும் கொஞ்சம் டல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கிய வட்டாரம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சினிமால இந்த லோ பட்ஜெட் மூவி எடுக்கிறவங்களுக்கு மானியம் வழங்கும் ஒரு விழா நடத்தியிருந்தாங்க. அதுல நம்மளோட விஜய் சாரோட அப்பான எஸ்ஏசி சார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் கையிலேருந்து அந்த அவார்டு வாங்கும்போது அந்த பரிசு தொகையை வாங்கும்போது இவர் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதை நோஸ் கட் பண்ற விதமா அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே நம்ம முதலமைச்சர் கொடுக்கலையா. இது எதனால இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை விஜய் சார் இந்த கவர்மெண்ட் பண்ற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கிற மாதிரியான படங்கள் நடிக்கிறனாலயா, இல்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவரும் நம்ம எஸ்ஏசி சார் சேர்ந்து குரல் கொடுக்கறனாலயான்னு சொல்லிட்டு நிறைய டாக் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இது என்னதான் டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் விஜய் சாருக்கு அவங்க அப்பா அவ்வளவு பெரிய மேடையில அவமானப்படுது ஒரு சின்ன வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. காலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் தனுஷோட வளர்ச்சி
அப்படி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயினே இருக்குது. இப்போ ஹாலிவுட்ல கூட எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படிங்கிற படம் முடிச்சு தான் வந்திருந்தாரு. இப்போ ஒரு கரண்டா பிஸியா இருக்கிறது மாரி 2 ஷூட்டிங்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி காலா படம் ரிலீஸ் ஆகனால கொஞ்ச நாள் வந்து அந்த படப்பிடிப்பு வந்து தள்ளி போட்டிருந்தாங்க. எகைன் இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ சமீபமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை காட்சி அங்க படப்பிடிப்பு எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது தனுஷ் அவர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. இதனால படப்பிடிப்பு கொஞ்ச நாள் ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையா இருக்கு. ஏன்னா மாரி 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எபோவ் ஆவரேஜ் மூவிங்கிறனால இந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், டீசர் ட்ரெய்லர் இதுக்கு எல்லாமே வெயிட்டிங்ல இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. பட் இந்த படுகாயம் வரதுனால இது கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் கூடிய விரைவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமால உள்ள உச்ச நட்சத்திரோட பிறந்த நாள் வந்துருச்சு அப்படினால அவங்க ஆல்ரெடி நடிச்ச திரைப்படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்றது ஒரு வழக்கமா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ட்ரெண்டாவே. அந்த வகையில மே 1ஆம் தேதி நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட படம் வந்து ரோஹிணி சினிமாஸ்ல ரீ ரிலீஸ் ஆச்சு. அப்ப மைக்க வச்சு கேட்கும்போது ஒருத்தர் வந்து விஜய் வந்து கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இதுக்காக வந்து விஜய் ரசிகர்கள் மேல வந்து கொந்தளிச்சிருந்தாங்க. அதுக்காக ஒரு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இதே போல விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர் மீது எந்த விதமான தாக்குதல் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்ப வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ரோஹிணி சினிமாஸ்ல காலா படத்தோட கட் அவுட் வந்து அந்த கட் அவுட் வந்து கிழிச்சிட்டாங்க. சோ இத பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சும்மா இல்லாம அவங்க கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து ரோஹிணி சினிமாஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இனிமே ஃபியூச்சர்ல நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலிவுட் வட்டாரத்துல கொஞ்சம் பரவலாவே பேசப்பட்டு இருக்கு. தனுஷ் அவர்களோட தயாரிப்புல பா ரஞ்சித் இயக்கத்துல வெளியான படம் தான் காலா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து கபாலில நடிச்சிருந்தாரு. பட் கபாலி அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கறனால காலா படத்துல ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாரே ஒரு வேற ஒரு பரிமாணத்துல நம்ம பார்த்திருந்தோம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல அந்த தூத்துக்குடி பிரச்சனை நடந்தது. படம் ரிலீஸ்க்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில போய் அவங்க அந்த மக்களை வந்து பார்த்துட்டு பிரஸ் அட்ரஸ் பண்ணதுல வந்து கொஞ்சம் ஒரு விதமா நம்ம சூப்பர் ஸ்டார் நடந்துகிட்டதுனால அந்த ஒரு விஷயம் வந்து அவரோட படத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டமா சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து கொண்டாடுற மக்கள் நிறைய பேர் வரல. வியாபார ரீதியா படம் வெற்றி அடைஞ்சிருச்சு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்திருந்தாலும் பட் ஆனா சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிறப்போ அது ஒரு சாலிடா ஒரு 25ல இருந்து ஒரு 50 நாள் கண்டிப்பா எல்லா தியேட்டர்லயும் ஓடும். பட் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% தியேட்டர்ல இந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல சூப்பர் ஸ்டார் படம் வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்கிரீன் அவுட் போனது இந்த படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாவே இருக்குது. நிலால கால வச்சது யாரு அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாருமே யாரா சொல்லுவீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவீங்க. ஆனா நான் வந்து ஜெயம் ரவி தான் இனிமே சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா டிக் 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 அப்படிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி நடிப்புல நேத்து வந்து வெளியாச்சு. இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமால சும்மா அரைச்சமாவே அரைக்காம ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து நான் கையாள போறேன், அதை வந்து நான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க போறேன்னு சொல்லி நம்ம சக்தி சௌந்தரராஜன் எடுத்த அந்த எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியே. இதுக்கு முன்னாடி இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் த்ரில்லர் மூவின்னு வந்ததே இல்ல. அந்த ஒரு ஜானரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் தான் டச் பண்ணியிருக்காரு. டச் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கடணுமோ அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த படம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல உள்ள எல்லா தியேட்டர்லயுமே ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரத்துல காலாமரே இந்த படமும் இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாரம் வந்து இன்கிரெடிபிள்ஸ், ஆந்திரா மெஸ், டிராபிக் ராமசாமி இது போன்ற படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் டிக் 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 தான் மக்கள் வந்து அதிகமா ஆதரவு தராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. நம்ம மக்களுக்கு ரெண்டே விஷயம் தாங்க தெரியும். ஒன்னு பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுவாங்க, பிடிக்கலன்னா ஒளிக ஒளிகன்னுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து கிரிக்கெட் தான் எல்லாருமே வந்து அவ்வளவு ரசிச்சு பார்ப்பாங்க. தோனி வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்கும்போது தோனிடா கெத்துரா வாழ்க வாழ்கன்னாங்க. பட் இப்போ அவர் சமீப காலமா ஒரு சில ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து ஒரு சில மேட்ச் ஒழுங்கா ஆடலனோடனே அவர் எப்போ ரிட்டையர் ஆவார்னு ஒரு குரூப் வந்து கேட்டுனே இருந்தது. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் பேட்டர்னை தான் வேர்ல்டு வைடும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ FIFA வேர்ல்டு கப் ஒரு மிகப்பெரிய விருந்தாவே ஃபுட்பால் ரசிகர்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்க இந்த வேலையில லியோனல் மெஸ்ஸி ஆடிட்டு இருக்க அர்ஜென்டினா சரியா வந்து ஒழுங்கா விளையாட மாட்டாங்க அப்படிங்கறனால லியோனல் மெஸ்ஸி எப்போ ரிட்டையர் ஆவார்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. என்னதான் ஒரு டீம்ல வந்து ஒரு 11 பேர் இருந்தாலும் ஒரு நட்சத்திர நாயகனை மட்டும்தான் இவங்க தாக்குதல் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. லியோனல் மெஸ்ஸி ஆல்ரெடி போன வேர்ல்டு கப் தோக்கும் போதே ரொம்ப வருத்தம் அடைஞ்சாரு. இந்த வேர்ல்டு கப்ல நேத்திக்கு நடந்த மேட்ச்ல குரேஷியாவோட 3-0 அப்படிங்கிற செட் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தோத்து போயிட்டாங்க. ஸோ இதனால லியோனல் மெஸ்ஸி வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லியோனல் மெஸ்ஸி இதை எப்படி வந்து எதிர்கொள்ள போறாரு, ஏன்னா அவங்க வந்து இப்போ நாக் அவுட் ஸ்டேஜுக்கே குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா மாதிரியான ஒரு கேள்விக்குறியில தான் இருக்காங்க. நைஜீரியா மேட்ச்ல ஒருவேளை அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போவாங்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து அவங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணி போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நகர சுவாரஸ்யமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நாங்க சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இது போக வேற ஏதாவது ஒரு விஷயம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்க மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெட் 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. எப்படி முடிச்சனா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல?